Hi viewers, welcome to Happy Doctor channel. I am Dr. Priyadarshini, consultant pediatrician working in Krishnagiri. Happy kids make happy family. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 tips to stop thumb sucking. நம்ம நார்மலா வீட்டுல குழந்தைங்க ரொம்ப விரல் சுப்பிட்டே இருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம், கை வாயிலிருந்து கையெடு அப்படின்னு கையை எடுத்து விடுறது, பட்டுன்னு அடிக்கிறது, இல்ல குழந்தைக்கு வந்து ஹர்ட் ஆகுற மாதிரி திட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ஆனா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ என்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்? நம்பர் 1, இக்னோர் த ஹேபிட். குழந்தை அந்த மாதிரி தம்ஸ் அப் பண்ணும்போது நம்ம அந்த குழந்தைய நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் இக்னோர் பண்ணிடணும். நம்பர் 2, ஐடென்டிஃபை த ட்ரிகர்ஸ். ஏன் குழந்தை இப்படி பண்றாங்க? எல்லா குழந்தையுமே ஏதாவது ஒரு ரீசனுக்காக தான் இப்படி பண்ணுவாங்க. அது என்னன்றது நம்ம கவனிச்சு அப்சர்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சில குழந்தைங்க ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப போர்டமா இருக்கு அப்படின்னா பண்ணுவாங்க. சில குழந்தைங்க தூக்கம் வர டைம்ல பண்ணுவாங்க, பசிக்கிற டைம்ல பண்ணுவாங்க. சில குழந்தைங்களுக்கு ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ற டைம்ல தம் சக்கிங் பண்ணுவாங்க. தம் சக்கிங் பண்றதே ஒரு சூதிங் எஃபெக்ட் தான். அது குழந்தைக்கு ஒரு காமிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஏன்னா குழந்தை பிறக்கிறப்போ பசிக்க அழுவாங்க, அந்த டைம்ல மதர் ஃபீட் பண்றப்போ ஸோ அதை சக் பண்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் காமிங் எஃபெக்ட், சூதிங் எஃபெக்ட் கிடைக்கும். இது அப்படியே மைண்ட்ல ப்ரோக்ராம் ஆகி கொஞ்சம் வளர்ந்த பிறகுமே இந்த சக்கிங் ஹேபிட்னால அவங்களுக்கு சூதிங் எஃபெக்ட் கிடைக்குது. அதனால மைண்ட் எப்போல்லாம் அவங்களுக்கு காம் டவுன் ஆகணுமோ அப்பெல்லாம் இந்த மாதிரி தம் சக்கிங் பண்றாங்க. கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏதாவது சோஷியல் என்விரான்மெண்ட் சரியில்லை, ஸ்கூல்ல ஏதாவது பிடிக்கல அவங்களுக்கு என்விரான்மெண்ட், இல்லை வீட்டில் ரொம்ப வந்து சண்டையா இருக்கு, அவங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்கல, இந்த மாதிரி ரீசனுக்காக பண்ணலாம். இல்லை சில நெகட்டிவ் எமோஷன்ஸ் லைக் கொஞ்சம் பயம், கவலை, வருத்தம், இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரப்போ தன்னைத்தானே சூதிங் பண்றதுக்காக பண்ணலாம். சில குழந்தைங்க உடம்பு சரியில்லாம இருக்க டைம்லையும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஐடென்டிஃபை த ட்ரிகர். உங்க குழந்தைக்கு எதனால இந்த மாதிரி ஹேபிட் ஆகுது அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். நம்பர் 3, பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். எப்பவுமே நம்ம நெகட்டிவ் வேல அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. பாசிட்டிவா என்ன பண்ணலாம், ஒரு கேலண்டர் டைப்ல குழந்தைக்குன்னு ஒரு சார்ட் போடலாம். அதுல எல்லா டேட்ஸுமே மென்ஷன் பண்ணிட்டு என்ன டேஸ்லாம் குழந்தைங்க அந்த தம் சக்கிங் கம்மியா பண்றாங்களோ அந்த டேஸ்லாம் ஒரு கலர்ஃபுல் ஸ்டார் கொடுக்கலாம். குழந்தைகிட்ட முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். நீங்க ஒரு 7 ஸ்டார்ஸ் கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நான் வாங்கி தரேன் அப்படின்றது. ஸ்டார்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கும்போது குழந்தைய பக்கத்துல வச்சு கிளாப் பண்றது, இந்த மாதிரி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்கன்னா நீங்க சொல்லி புரிய வைக்கலாம். இந்த மாதிரி ஹேபிட் கண்டினியூ பண்ணா என்னென்ன தொந்தரவு எல்லாம் வரும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் வளர்ந்த குழந்தைக்கு நீங்க புரிய வைக்கலாம். அப்படி பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் நம்ம குழந்தைய பாக்குற டைம்ல நம்ம பாக்குறோம் அப்படின்றதுக்காக குழந்தைங்க அந்த டைம்ல கொஞ்சம் பண்ணாம இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுல யாராவது வர்றப்போ நம்ம குழந்தை இப்பதான் நல்ல குழந்தை ஆயிட்டாங்க, தம் சக்கிங் பண்றதே கிடையாது, குட் பேபி ஆயிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது ஹேபிட் விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 4th டிப், ஃபிங்கர்ல அப்ளை பண்ற திங்ஸ். ஃபிங்கர் பப்பெட்ஸ் மாதிரி நம்ம மாட்டி விடலாம். லைக் ஃபிங்கர்ல உங்களுக்கு டாய்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு எலிஃபென்ட்டோ இல்லை நிறைய அனிமல்ஸோ இல்லை பேபி ஃபோட்டோஸோ இந்த மாதிரி போட்டு ஃபிங்கர் பப்பெட்ஸ் இருக்கும். இது நீங்க குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ, என்ன அனிமல் பிடிக்குமோ அது மாதிரி பப்பெட்ஸ் போட்டு விட்டு அடிக்கடி அந்த ஃபிங்கரை காமிச்சு இங்க வந்து எலிஃபென்ட் இருக்கு பாருங்கன்னு சொல்லி எலிஃபென்ட் பத்தி ஒரு ஸ்டோரி சொல்றதோ, அதே மாதிரி நீங்க இப்ப இந்த விரல வாயில வச்சீங்க அப்படின்னா பாருங்க எலிஃபென்ட்டுக்கு ரொம்ப வலிக்கும், எலிஃபென்ட் ரொம்ப அழுகுது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஸ்டோரி சொல்லும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெட் டைம்லுமே இந்த மாதிரி ஃபிங்கர் பப்பெட்ஸ் வச்சு நீங்க ஸ்டோரி சொல்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில குழந்தைங்க நைட்டு தூங்குற டைம்ல தான் ரொம்ப தம் சக்கிங் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அவங்களுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லி தூங்க வைக்கிறது, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் ஏதாவது எக்ஸாம்பிளா சொல்லி அந்த கார்ட்டூன் கேரக்டர் ஸ்டோரி சொல்லும் போது பாருங்க இந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்து தம் சக்கிங் பண்றதே கிடையாது, ரொம்ப நல்ல பேபியா இருக்காங்க, இந்த மாதிரி சொல்லணும். ஃபிங்கரை இன்வால்வ் பண்ற வேற ஆக்டிவிட்டீஸ்ல குழந்தைங்களை என்கேஜ் பண்ணணும். ரொம்ப தம் சக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களை கூட்டிட்டு வந்து நீங்க கூட பால் விளையாடுறது, இல்ல கையில ஏதாவது பென்சில் கொடுத்து எழுத வைக்கிறது, இந்த மாதிரி ஃபிங்கர் இன்வால்வ் பண்ற ஆக்டிவிட்டீஸ் நீங்க பண்ண வைக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தை, 1 வயசு கம்மியான குழந்தையா இருந்தாங்க அப்படின்னா கிளவுஸ் போட்டு விடலாம். பெரிய குழந்தைங்கன்னா கழட்டிடுவாங்க. கிளவுஸ் போடும் போதுமே நீங்க ஹாஃப் ஹேண்ட் இல்ல ஃபுல் ஹேண்டுக்கு போட்டாதான் குழந்தைங்க சீக்கிரம் எடுத்து விடாம இருப்பாங்க. தென் பழைய காலத்துல பண்ற மாதிரி வேப்பெண்ணெய் இல்ல பாவக்காய் ஜூஸ் இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணலாம். பட் ஃபுல் ஹேண்டுக்கு வேண்டாம், வெறும் நெயில்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். இதுவுமே 3 இயர்ஸ்க்கு மேல பண்றது நல்லது. தென் அட் லாஸ்ட் 5th டிப், இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா கமர்ஷியலி அவைலபிள் ஃபிங்கர் ஸ்பிளின்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிளாஸ்டிக் அப்ளையன்ஸ் மாதிரி இருக்கும். கை எந்த ஃபிங்கர் உங்களுக்கு இன்வால்வ் ஆகுதோ, தம்பு இன்வால்வ் ஆகுதுன்னா தம்பை கவர் பண்ற மாதிரி, இல்லை இந்த 2 ஃபிங்கர்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா இது 2 கவர் பண்ற மாதிரி அப்ளையன்ஸ் இருக்கும். ஸோ இது நீங்க போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்காம இருக்கும். ஸோ இந்த ஹேபிட்டை கம்மி பண்ணிடுவாங்க.
இல்லைன்னா பேலட்டல் கிரிப்னு ஒன்று இருக்கு. ரொம்ப தொந்தரவு அதிகமாக இருக்கும்போது உங்கள் டென்டிஸ்ட்டை காமிச்சிங்க அப்படின்னா அவங்க பேலட்டல் கிரிப் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். பட் இது ரொம்ப சிவியர் கண்டிஷனுக்கு தான். பேலட்டில் ஒரு பிரேஸ் மாதிரி போடுவாங்க. அப்படி போடும்போது குழந்தை கை வைக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப சூதிங் எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான். ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம தம் சக்கிங் விரல் சுப்புறதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு வயசு வரைக்கும் இது ரொம்பவே நார்மல் தான். அந்த டைம் வரைக்கும் நீங்க பெருசா எதுவும் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா தம் சக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்க அந்த 8 months டைம்ல பல்லு முளைக்கிறதுனால அந்த ஒரு ஏர்ஜ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ டீத்தர் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி 1 year வரைக்கும் எதுவும் பண்ண தேவையில்லை. 4 years வரைக்குமே இந்த ஹேபிட் ரொம்ப நார்மல் தான். உங்க குழந்தைக்கு சப்போஸ் 4 yearsக்கு மேல இந்த மாதிரி விரல் சுப்பிக்கிட்டே இருக்காங்க, இல்ல ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா விரல் சப்புறாங்க, விரல் சப்புறதுனால கொஞ்சம் பல்லு எத்தனை மாதிரி இருக்கு, இல்ல ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு, இல்ல விரல்ல வந்து சின்ன புண்ணு மாதிரி எல்லாம் வருது, இப்படின்னா தான் நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணணும். தேங்க்யூ.